ரவிசங்கர் சார், இப்போ நம்முடைய அரசியல் விமர்சகர், அறப்போர் இயக்கத்தின் தலைவர் நிறைய விஷயம் சொன்னார். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இப்போ நம்ம பேசுறது மின்சாரத்தை மட்டுமல்ல, தமிழ்நாடு செழிப்பாக இருக்கா, தரத்திரத்தில் இருக்கா? ஓகே ஓகே, கேள்வி அதான். முதல்ல இந்த டாப்பிக்கை உள்ளே கொண்டு வந்து பேசுங்க. ஆமாம், ஏன்னா இந்த டாப்பிக்கில் மின்சாரம் சார், தமிழ்நாட்டில் டேங்கெட்கோ எப்போ எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்ன பிரச்சனை சார்? என்ன பணம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? இவங்க என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல நான் சொல்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க சொன்னது இவ்வளோ பண்ணிருக்காங்களா என்ன தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னால், டேங்கெட்கோவை பொறுத்த வரைக்கும் நார்த்து சென்னையில் தெர்மல் பிளான்ட் ஸ்டேஜ் 3 800 மெகாவாட், 800 SES 2x2 660 மெகாவாட், முத்தியூர் உப்பூர் அந்த இடத்துல தெர்மல் பிளான்ட் 800 எக்ஸ்பேன்ஷன் 660 மெகாவாட். ஒரு மெகாவாட்டுங்கிறது மில்லியன் வாட், 660 மெகாவாட். இதையும் தாண்டி ரெனோவேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் இது பண்ணிருக்காங்க. தென் ரெனியூவபிள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மெகாவாட் விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இதெல்லாம் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 20 கிகாவாட். மெகாவாட்டுக்கு மேலே தான் ஜிகாவாட். மெகாவாட்டுக்கு மேலே 1000 மெகாவாட் வந்து ஒரு கிகாவாட். 1000 மெகாவாட். ஆமாம், ஒரு மெகாவாட்டுக்கு மில்லியன், 1000 மில்லியன் வந்து ஒரு பில்லியன் ஆகிடும், கிகாவாட்டுக்கு வரும். இதெல்லாம் பண்ணிருக்கேங்கிறாங்க. ஸோ இவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க, அதான் மொத்த டோட்டல் பவரில் விண்டு பவர் மட்டும் எங்களுக்கு 15% நாங்கள் சப்ளை பண்ணுறோம். சோலார் 12லேருந்து 15%. இதையும் தாண்டி தெர்மலுங்கிறது கோல் அண்டு கேஸ். இது மூலம் நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறது 45% அப்படிங்கிறாங்க. இந்த 45% தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ப்ராஜெக்டு இது அதை ரெண்டையும் சேர்த்து தான் இவ்வளவு. ஸோ ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டல் டிமாண்டு அரௌண்ட் 15,000 மெகாவாட் வருது. வேறு இப்போ பீக் ஹவர்ஸ் இப்போது 22,000 மெகாவாட். ஆனால் உங்கள் மொத்த உற்பத்தியை நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2,860 மெகாவாட் இதை தான் பண்ணுறீங்க. தென் 6,500 மெகாவாட்டே என்னமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வாங்குறீங்க, மீதி வந்து ப்ரைவேட்லேருந்து வாங்குறீங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, நேற்று வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பவர் ஜெனரேஷன் பிளான், இப்போ இந்தியா சென்னை தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா நேவல் கார்பரேஷன், 800 தெர்மல் பிளான், கூடங்குளம் நியூக்ளியர் பிளான், தென் கல்பாக்கம் நியூக்ளியர், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது, பட் ஓன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன்ட் பவர் பிளான் எங்கெல்லாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு மேஜர் ஷேர் போயிடும். இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற இதில் மேஜர் இது அந்த ஷேருக்கு போயிடும். எங்கே அதில் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, இருக்கும், பட் நாமினல் இதில் இருக்கும். சரி, சென்ட்ரலில் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஏன் ப்ரைவேட்டில் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் பச்சை கலர் மின்சாரம், இது சிவப்பு கலர் மின்சாரம்னா ஒன்று தானே? சென்ட்ரல்ல ஏன் பர்ச்சேஸ் பண்ணல தமிழ்நாடு கவர்மெண்ட்? நாட் லைக் தட். ரொம்ப கம்மியா கொடுக்கறாங்க. நோ நாட் லைக் தட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இவ்வளவு தாங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதுக்கு மேல தேவை இருக்கு. ஆமா, இவங்க 6,600 மெகாவாட் என்னமோ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு, அதுக்கு மேல பிரைவேட்டுக்கு இவங்க போறாங்க. எந்த தேதிக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் சொன்னேன், இந்த சம்மரில் 22,000 மெகாவாட்டுக்கு போகும் டிமாண்டுங்கிறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன குண்டு போட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ராக்டிஸ், அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் பவர் பிளான்ட் இருக்கோ மேஜர் ஜெனரேஷன் ஆஃப் பவர், அது மேஜர் ஷேர் அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகும். அதை மாற்ற போகிறாங்க. மாற்றிட்டு இதை தான் அன்புமணி இது பண்ணிருக்கார், அப்ஜெக்ட் பண்ணிருக்கார். இதை மாற்றி விட்டு என்ன சொல்கிற, சென்டர் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுற தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டும், இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்டும் நீங்கள் பிட்டிங் பண்ணலாம். நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, தமிழ்நாடு நீ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுப்ப, இதை பேஸ் பண்ணி பிட்டு பண்ணலாம் அப்படிங்க. இதை தான் அன்புமணி என்ன பண்ணிருக்கார். நோ, ஆல்ரெடி தமிழ்நாடு பயங்கர ப்ராப்ளத்தில் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆல்ரெடி லாஸ் நஷ்டத்தில் ஓடுறது. இதையும் நீங்கள் கொண்டு வந்து பிட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா
தமிழ்நாடு நிறைய பே பண்ண வேண்டியிருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்குற இபி இதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இபி இதை ஏற்றிடுவாங்க டேரிஃப். ஆல்ரெடி 3 தடவை ஏற்றிட்டோம், 4 தடவை. இவங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, அவர் சார் சொன்னார் எவரி மந்த் எடுக்க போறோம்னு. அது 5 வருஷம் மேனிஃபெஸ்டோ, அது கிடையாது. அதுதான் பிரதானமான கோரிக்கை. ஸோ இப்போ தமிழ்நாடு இங்கே கேட்டிங்களே என்ன பிரச்சனை, இப்போ இவங்க சொல்கிறாங்க 70,000 80,000 கோடி 70,000 to 80,000 crore in last 5 years தமிழ்நாடுல இபி இதுக்காக நான் முன்னாடி சொன்னேன் என்னென்ன இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார்? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ. தமிழ்நாடு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ 2026-27 அந்த பட்ஜெட்டில் 18,060 கோடியோ என்னமோ இபிக்குன்னு அலோகேட் பண்ணுறேன். எல்லாம் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இதுக்கு உங்களுக்கு டிமாண்ட் அந்த அளவுக்கு தமிழ்நாடு இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது? அப்படி இருங்க, ரெண்டாவது பேசுவோம். இதை முடிச்சேன். இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது? இதுதான் தமிழ்நாட்டுக்கு இப்போ சொன்னீங்க இல்லையா, பிரச்சனை என்னன்னா கோடியில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறீங்க, அந்த கோடி பணம் எங்கே போகிறது? கோடியில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் முதலீடு கொண்டு வந்தேன் நீங்கள், அந்த முதலீடு எங்கே போயிருக்கு? என்னென்ன புதிய தொழிற்சாலை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிங்க, எத்தனை பேருக்கு வேலையை கொடுத்தீங்க? இவங்க சொல்லலாம் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் ஆர்கனைஸ் செக்டரில் வேலை கொடுத்தேன்னு சொன்னால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர்கனைஸ் செக்டரில் வேலை கொடுத்தீங்கன்னா இபிஎஃப்ஓ ரெக்கார்டு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 5 லட்சம் நியூ மெம்பர் ஆட் ஆகிருக்கணும். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம், கிரிடு என்ன வந்துச்சு, எவ்வளோ இருக்குது இந்த 1 மணி நேரத்தில். இப்போ இந்த லீக்கேஜ்னு கேட்டாங்க, பவர் லீக்கேஜஸ் ஆர் மணி லீக்கேஜஸ், இதை நம்ம சரி பண்ணணும். 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி போகுது. அவன் என்னமோ யார் வீட்டு அப்பா விட்டு காசை கொடுத்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம். இன்றைக்கி ஒரு டிஎம்கே காரண்ட்டை கேட்டேன், என்னையா இந்த மாதிரி 5,000 10,000 கொடுத்தா அது கொடுக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா, அவங்க அதாவது வயிறு நிறங்கி போகுதுன்னு சொல்கிறான். அப்போ என்னாச்சு? corruption is a part of democracy. Corruption is a part of a constitution. The people come together without any reluctance, they are accepted. கரப்ஷனை பற்றி அவர் சந்திரசேகர் சாருக்கு தெரியும். இந்திரா காந்தி அம்மையா இருக்கும்போதே சொன்னாங்க கரப்ஷன் இஸ் எ யூனிவர்சல் ஃபினாமினன் அப்படின்னாங்க. ஒரு வார்த்தை அவங்க ஒத்துண்டாங்க. ஓகே, பட் அதனால் அதை அப்படியே விட்டுற முடியாது. இப்போ லீக்கேஜ் ஆஃப் இது மணியா இதுவா பவர், நான் சொன்னது இபி பவரான அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம், அதை மிட்டிகேட் பண்ணலாம், அதை நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆனால் பணத்தை அது லீக் ஆகுது இல்லையா, 40,000 கோடி கொடுத்தன ஒரு இது வாங்கணும்னால் அதனுடைய காஸ்ட் 20,000 கோடி தான் அப்படின்னா மீதி 20,000 கோடி லீக் ஆகுது. எங்கே போகிறது லீக்குனால்? வேறு யாருக்கோ போகிறது. நான் 20,000 கோடி கொடுத்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இபி இதை வாங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி, அதை பண்ணலாம்ங்கிறச்ச 40,000 கோடி கொடுத்தால் அங்கே 20,000 கோடி லீக்கே. இப்போ அப்படி இருங்க ராதாகிருஷ்ணன், 400 கோடி ஊழல் சொன்னீங்க இல்லையா, அது ஆக்சுவலி உண்மையான ரேட் எவ்வளோ இருக்கும்? ஒழுங்காக நேர்மை பண்ணியிருந்தா 1900 சில்லற கோடியில் நம்ம முடிஞ்சிருக்கணும். 1,200 கோடி ரூபா ஆயிடுச்சு. 400 கோடி அங்கே லீக்கே. ஆமாம் ராதாகிருஷ்ணன் சார், அதை அவர் சொன்னது தான் சொல்கிறேன். அப்போ 400 கோடி யாருக்கோ போகிறது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது இவங்க சொன்ன மாதிரி அந்த உதய் ஸ்கீமு கீழே கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் சார். அந்த மாதிரி எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது சார். அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு பவரில் எங்கே இருந்தால் உடனே நான் கோர்ட்டுக்கு போவேன் சார். கண்டிப்பாக நீங்கள் எப்படி என்னை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லுவீங்க? ஒன்று நான் சப்சிடி கொடுக்குறேன், என்னமோ பண்ணுறேன், எங்கிட்ட எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கொடுங்க, மீதி எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறச்ச ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோ நீங்கள் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணு, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது. சொன்னாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ப்ரெஷரு, அதனால நாங்கள் எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியது. ஏன் தெரியுமா? மக்கள் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன ப்ரெஷர்? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க டீட்டெயில்டாக சொல்லுங்கள். டீட்டெயில்டாக சொல்லி அதுக்கு நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்களா? நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் அவங்க இல்லை பண்ணணும்னு சொன்னாங்களா? வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ பீப்புள் ஃப்ரம் கோயிங் டு தி கோர்ட்? வெரி குட். ஏன் கோர்ட்டுக்கு போகல? தட் மீன்ஸ் உங்களுக்கே பயம் இருக்குங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு டேங்கட் கோலை
இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வருது. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸில் 70,000 80,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். சரி. போத் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் ஃபண்ட். இதையும் தாண்டி 2026-27க்கு பட்ஜெட்டில் 18,000 கோடி இவ்வளவும் போட்டு ஏன் இன்னும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியலையா? இல்லை, இப்போ எதனால் சரி. நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது இன்னைக்கு தேதிக்கு 2,700 மெகாவாட் Right. ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. 2030 உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் டிமாண்டு? ஸ்டேட் இதில் நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ரைட். இல்லை.